வெல்கம் டு தவாரின் லைஃப் ஸ்டைல். லாஸ்ட் வீக்கு வசந்தபாலன் டைரக்ஷனில் ஜீ5ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தான் தலைமை செயலகம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஜஸ்ட் 2 minutes மச்சி எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஎம் அவர் மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அவர் அந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறாரா இல்லை அந்த கேஸ் மூலமாக அவர் ஜெயிலுக்கு போயிட்டார்னா அடுத்த சிஎம் யார் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறது தான் மெயின் ஸ்டோரி. அதை சுற்றி வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்டோரி நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துர்கானா யார் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ஸ்டோரி நடந்துகிட்ருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்கார் வந்து ஸ்பையாக இருக்கார், அவரை கொண்டுடுறாங்க. அவர் கொன்னது யார் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு வந்து ஸ்டோரி போயிட்டுருக்கு. இந்த சின்ன ஸ்டோரிலாம் வந்து எப்படி வந்து மெயின் ஸ்டோரியில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஓவரால் கதை. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் சீன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் எடுத்துக்கவே இல்லை. அதனால் வந்து ஃபஸ்ட் எபிசோடே வந்து பார்க்குறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்தது. அதே மாதிரி துர்கானா யார் அப்படின்னு சொல்லி சப் ஸ்டோரி ஓடிட்டே இருக்குது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா துர்கா வந்து ரவுடி கேங்கெலாம் தேடிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து மக்கள் அந்த துர்கா வந்து கடவுளாக வேண்டிகிட்டு இருக்காங்க. இது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2 ஃபீமேல் கேரக்டர், ரம்யா நம்பீஷன் வந்து வில்லியா நடிச்சிருந்தது வந்து பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதே மாதிரி ஸ்ரேயா ரெட்டியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு மிஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி க்யூரியஸாக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து நிறையா ட்விஸ்ட் இருந்தது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கூட வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இன்னும் எது நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி பார்க்குறாங்க, எப்படி வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீனில் வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் சீரியஸாவது வச்சுருக்கலாம். அதை காமெடின்னு நினச்சி வந்து ஒரு மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது காமெடியாகவும் இல்லை, ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருந்தது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாவது எடுத்துருக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த துர்கானா யார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹைப்பு க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து அதை வந்து அடுத்த சீசனுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் துர்கானா யார், அவங்க ஏன் வந்து இப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் போட்டு சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. இதுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ பில்டப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியவே இல்லை. ஸோ வந்து இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நீங்கள் ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்த்துட்டு லாஸ்ட் எபிசோடில் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மொத்த சீரியஸையும் பார்த்த மாதிரி தான். உட்காந்து ஃபுல்லாக பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளாட் உள்ள கதையை வந்து லைட்டாக சொதப்பி எப்படியோ வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடித்த மாதிரி தான் இருந்தது. இதில் செகண்ட் சீசனில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில.